வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவலை வச்சு ஸ்வீட் அவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாவலாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஏன்னா கெட்டி அவல்ன்றதால. இதே மெலிசாக இருக்க அவல் பார்த்திங்கன்னா உடனே நல்லா ஊறி வந்துடும். இப்போது நான் ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் தான் எடுக்கணும்னு இல்லை, நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் விடணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும் நமக்கு. இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு முந்திரியை உடைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். முந்திரியை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ எக்ஸஸாக தண்ணி இருந்தால் அதை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றி செய்ய போகிறோம். அதனால் நமக்கு இந்த தண்ணி தேவையில்லை. ஸோ இந்த அவலை நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லே. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தூசி ஏதாவது இருந்தால் வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இந்த டைமில் 2 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நான் இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும், அவ்வளோதான். நம்மளோட ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.